ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி மதன் விலாக்ஸ். நாங்கள் வந்து சனிக்கிழமை குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபேமிலியோட. ரொம்ப நாள் வேண்டுதல், அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறோம், இது வரைக்கும் போகல. இது வந்து செங்கல்பட்டுக்கிட்ட மணப்பாக்கத்தில் தான் இருக்குது அந்த கோவில், கன்னியம்மன் கோவில். போகிற வழியெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே போனேன் நான். மேரேஜ் ஆகி எங்கேயுமே போகல. நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா வந்து லாக்டவுன் ஆகிடுச்சி. ஒரு மூவி கூட போகல பெருசாக, வெளியில் எங்கேயுமே போகல. அப்புறம் குட்டி பாப்பாங்க வந்துட்டாங்க, அதனால் வெளில போகிற சுச்சுவேஷனே வந்து செட் ஆகலை. பைக்கில் தான் போனோம் போகிறதா இருந்தால், அதனால் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். இது ஃபஸ்ட் டைம் போகும்போது பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இன்னும் வெளிலலாம் போனால் எப்படி இருக்குன்னு தெரில. பேசிக்காக நான் வந்து ட்ராவல் பர்சன் கிடையாது. எனக்கு ட்ராவல் பண்ணால் செட்டே ஆகாது, வாமிட் வரும். இப்போ தான் வந்து வெளில போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வருது. வீட்டுக்குள்ளவே இருந்து இருந்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு கடைக்கு போய்ட்டு டீயாச்சும் காஃபியாச்சும் குடிச்சிட்டு வரணும்னு இப்போ தான் தோணுது. அதெல்லாம் அப்பப்போ ஷாப்பிங் போகணுன்னு தோணுது. இந்த மாதிரி யாரெல்லாம் என்ன மாதிரி இப்போ மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேரேஜ்க்கு அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் வைக்கிறது இதுதான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். என்னது கல் பக்கத்து பக்கத்தில் வச்சு சரி, அந்த பபிள்ஸ் காலியாக இதான் உங்களுக்கு டைமிங். எங்கள் வீட்டாண்ட அந்த மரம் தான் இருக்கும், பச்சையாகவே எடுத்துருந்து மழை. மேலே வச்சு ஒரு சின்ன கட்டையாத்துக்கு அந்த மெலிசா இருக்கிறத உடச்சி வி ஷேப்பில் வச்சு விடு. சூப்பர்டா, சூப்பர். பொறுமையாக பண்ணு, அக்கா பண்ணுது பாரு, அக்காவை பார்த்து பண்ணு. என்ன அமைதியாக இருக்கு, அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்து? பார்க்கவே இல்லை, தெரியுது. தள்ளி வா, அப்படி வா. கால் இது பாரு, அங்கே அம்மா பக்கத்தில் போய் நில்லு. சேர்ல போய் உட்கார் போ. இல்லை, சேரில் உட்காருக்கணும். சூப்பராக இருக்கா? இவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கும்போது எதுவும் பேசலை, இப்போ கலாய்க்கிறேன். போட அங்கே போய் உட்காந்துருப்போம். சேரில் உட்காரு, டேடி வரும். ஆமாம், இப்போ நேரம் பற்ற கூடாது, கற்பூரம் ஒன்றா உடச்சி போடு. அது அங்கே தான் இருக்குது, விட்டுரு. அங்கே எறும்பு இருக்கு, அமைதியாக இல்லைங்க. பேசிட்டு தானே இருக்கேன், சொல்லு, டக்குன்னு சொல்லு. பயப்படாத பயப்படாத. சேர்ல
போய் உட்காருங்க. வனிதா தைரியமாக உட்காரு சரியா? டாகுக்காக பயப்படுறாங்க. ஹை போய் பார்த்து கிடக்கலாம். எங்கேயோ பேட்டரி விற்றுங்களே அதால என்ன பிரணிமா அது அங்கே தான்டா இருக்குது, பயப்படாது. சாதம் மட்டும் சொன்ன அண்ணன் தானே இவ்வளோ ரேட்டு சொன்னாங்க 1 கிலோ. என்ன பொருள் என்னன்னு கேட்கலப்பா. எங்கே கிராஸ் பண்ண போகிறீங்க? சரி சொல்லு, என்ன இன்னைக்கு அவுட் சைட் லொக்கேஷன் இல்லையா? அவுட் சைடில் அவுட் சைட் லொக்கேஷனா சாப்பாடு? அவுட் சைடு லொக்கேஷன் இல்லை, கோவிலுக்கு வந்திருக்கோம். மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில். இதான் எங்களோட குலதெய்வம். என்னதுமா? ஹோட்டலா? அது காலி ஆயிடுச்சுன்றது தான் அப்படி சொன்னாங்க. இந்த கன்னியம்மன் நடுவில் நிறைய டிஸ்டர்பன்ஸு, பேச முடியல. இந்த கன்னியம்மன் கோவில் தான் எங்களோட குலதெய்வம். கல்யாணம் ஆன புதுசில் கூப்பிட்டு வந்தார். எதுக்கு கூப்பிட்டு வந்தார் கேளுங்க அவர்கிட்ட. எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? உங்கள் வீட்டு ரிலேட்டிவ்க்கு காது குத்துறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அதோட இப்போ தான் கூப்பிட்டு வராங்க. 6 வருஷம் ஆகுது. ஜஸ்ட்டு 6 இயர்ஸ். ஜஸ்ட்டு 6 இயர்ஸு. வேண்டுதல் இருக்குது. கணிதா பிறக்கிறதுக்கு முன்னாடி வேண்டியிருந்தேன், அதுக்காக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கோவிலில் கவர் பண்ணுறீங்களா? இப்போ தான் நான் பெயிண்டிங்கோடவே பார்க்குறேன். இப்போ தான் நான் பெயிண்டோடவே பார்க்குறேன். இப்போ தான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு இப்போ. இவங்களை வச்சு பொங்கல் வச்சு கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்னா ஹிஸ்ட்ரி தான் சக்ஸஸ். இப்போ கற்று பொங்கல் கற்று. நீங்கள் கற்றுங்க. பொங்கலோ பொங்கலே பொங்கல் சொல்லுங்க. ஆமாம் அது வாயில் இருக்கக்கூடாது. கடிச்சு துப்பியாச்சா? இப்போ எல்லாமே அதே சைஸ். இல்லை அதெல்லாம் பெரிய. அது எல்லாமே பெரிய. 2 தான் நான் வாங்கி வந்ததே. அதுதான் பார்த்தா சின்னதாக இருக்குது. நான் இன்னும் ஒரு சோறு இன்னும் ஒன்று கூட கொடுக்கல. 2 சோறு அப்படியே வாங்கி வந்து ஜானு ரெட்டு பச்சை என்னோட பர்ச்சேஸ் முடிஞ்சதோ அந்த அம்மாவோட பர்ச்சேஸ். ஏய் பின்னாடி கவு வருது இப்போ. ஜானுவா இந்த ப்ளூ எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. பசங்க டாய்ஸ் அவங்க போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்க? என்னப்பா பண்ணுறீங்க? ஃபோட்டோ ஒன்று இருக்கு. ஃபோட்டோ ஒன்று இருக்கு. சரி போகலாமா? அது வாங்கின்னு போக காசு இல்லையா? கடை எதுவும் இல்லை. அந்த சைடு ஒரு ரவுண்டு போய் பாருங்க. டாய்ஸ் எதுவும் இல்லையா? பொம்மை இல்லை. இப்பதான் கட்டி விட்டு வர வேணும்னா ஒருத்தருவா. இப்பதான் எத்துக்கு விட்டு வர. எதில்? ஓ பொம்மை ஆயிட்டான். இன்னும் இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டேன். பொம்மை ஓணுமா? சாமி கும்பிட்டு வெளில வந்துச்சு. ஷாப்பிங் பர்ச்சேசிங் நடக்குது. பர்ச்சேஸ் எனக்கு விளையாட வாங்கினேன். இப்போ இவங்களோட டிபார்ட்மெண்ட் டாய்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ டக்குன்னு போய் பாரு. ஏமா அவங்க எடுத்துட்டாங்க பபிள்ஸ். ஒன்றரை டக்குன்னு பபிள்ஸ் இருக்கு. அம்மா பபிள்ஸ் பேக்கில் இருக்குமா? வேணுன்றத நீ எடுத்து பார்த்துக்கோ. இவங்க தான் எதுன்னு சொல்லு. இது வேணுமா? பொம்மை அது வேணுமா இது வேணுமா? ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு. எது வேணுமோ பார்த்துக்கோ.
கடையை மூட உனக்காக பிரிக்கிறாங்க. அமைதியாக இரு, கையை வச்சுட்டு அமைதியாக இரு. மா உனக்கு தான்மா கொஞ்சம் தள்ளி. கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? 140. சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு போனோம் நாங்கள். எங்கா இதில் இருக்கா? அந்த மாதுளம்பழம் இருக்கும், அவளுக்கு கொடுத்து விடு. ஜானு ஹேண்ட் வாஷ் பண்ணி விடுறது. எங்க 2 பேருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு வேணும்னு 2 கிலோ எடுத்து போட்டு வருவேன். இது வந்து 250 ரூபா. பசங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ். இது 2 பேருக்கு சேர்த்து. இது வந்து எங்க 2 பேருக்கு. அது இது வந்து டிரைவர். இப்போ அது யார் பிரித்து விடுவா? அதுவும் கத்த போதும். இந்த அலாம் இது வந்து டிரைவருக்கு எடுத்துக்கிட்டாங்க. பசங்களுக்கு எத்தனை போனதுன்னா மிச்சம் வந்தது. ஸ்நாக்ஸ் மாதுளம்பழம் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கொடு. இப்போ கொடுக்காது. மாதுளம்பழம் அப்படியே அதான் கை சோப் போட்டு ஒரு அடி கழுவி. அப்படியே கொடுக்கல. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கொடுத்துடலாம். நான் வந்து ஏடி நான் வந்து பேங்கிள்ஸ் வாங்கிட்டேன். இதுதான் எங்களோட குலதெய்வம். இந்த ஃபோட்டோ இல்லை வீட்டில், நான் வாங்கிட்டு வந்துருக்கேன். கண்ணாடி இல்லைப்பா, கண்ணாடி இல்லை. எவ்வளோ இது? எதுவுமே இல்லை. எவ்வளோ இது? 150 ரூபா. மணப்பாக்கம் கண்ணியம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, ரொம்ப வருஷம் போனதுக்குள்ள சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்காக யாரோட இவங்களோட ரிலேட்டிவ் காசு கொடுத்து கூப்பிட்டு போனது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போகவே இல்லை. இப்போதான் நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பல்க் பர்ச்சேஸ் இத்தனை வருஷத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு வேறு தலைவர். ஓகே, இதெல்லாம் நாட்டு வலையெல்லாம். நாட்டு வலையில் இப்போ வந்துருக்க நியூ கலெக்ஷன். அவ்வளோதான், அதை ஓப்பன் பண்ண முடியாது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து டசன் 140 ரூபா வலை. இது பிளைன் வலை. இது க்ரீன், இப்போ போட்டுருக்கு அதே க்ரீன் கலர். இது நாட்டு வளையல். இது ரெயின்போ ரெயின் ட்ராப் பேங்கிள். இது இப்படி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் தரணும். பாய்.